மூதூர் சம்பூர் பகுதியில் மற்றோர் மனித புதைகுழி நாளை மறுதினம் அகழ்வதற்கு உத்தரவு. மூதூர் சம்பூர் கடற்கரை ஓரமாக மிதிவெடி அகழ்வு பணியின் பொழுது நேற்று மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதனை அடுத்து குறித்த பணியை எதிர்வரும் 23ஆம் தேதி வரை இடைநிறுத்துமாறு மூதூர் பதில் நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். சம்பூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சம்பூர் சிறுவர் பூங்காவை அண்மித்துள்ள கடற்கரையோர பகுதிகள் கடந்த ஒரு வாரமாக ஆயுவு எனப்படுகின்ற மிதிவெடி அகழும் நிறுவனம் தங்களுக்குரிய தளபாடம் மற்றும் பொருள்களுடன் முகாமிட்டு வெள்ளிக்கிழமை மிதிவெடி அகழும் பணியை ஆரம்பித்திருந்தது. இந்நிலையில் அந்த பகுதியில் நேற்றைய தினம் அகழ்வு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது சிதைவடைந்த மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை அடுத்து அந்த பணி இடைநிறுத்தப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்காக காத்திருந்தனர். இந்நிலையில் அந்த இடத்திற்கு வருகை தந்த மூதூர் நீதிமன்ற பதில் நீதிவான் எம் நஸ்லீம் இடத்தை பார்வையிட்டமையோடு அப்பணியை எதிர்வரும் 23ஆம் தேதி வரை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். அந்த பகுதியை நீதிவானின் முன்னிலையில் அரச பகுப்பாய்வு திணைக்களம், சட்ட வைத்திய அதிகாரி, தொல்பொருள் திணைக்களம், புவி சரிதவிகள், அளவை மற்றும் சுரங்கங்கள் பணிகம் ஆகிய திணைக்களங்களின் பிரசங்கனத்துடன் நாளை மறுதினம் புதன்கிழமை அகழ்வதற்கும் அவர் உத்தரவிட்டதுடன் போலீசாரை அந்த பகுதியில் பாதுகாப்பு கடமைகளுக்காக ஈடுபடுத்துமாறும் உத்தரவிட்டுள்ளார். அகழ்வாய்வு பணியின் பொழுது சிதைவடைந்த மனித தலைப்பகுதி மற்றும் கால்களின் எலும்பு பகுதிகளே கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த பகுதியில் இருந்து சுமார் 40 மீட்டர் தூரத்தில் சம்பூர் படுகொலையின் நினைவாக அமைக்கப்பட்ட தூபியும் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.